மீண்டும் ஒரு இடத்திற்கு பயணம். பெரும் பள்ளத்தாக்கு. அங்கு கனவிலும் எண்ணவில்லை. உழுக்கல் காலங்களிலெல்லாம் உழன்று நீரோடு சென்று புளூட்டோவில் இறக்கி வைக்கப்படும் பொறுப்பாளரின் எண்ணற்ற திருவுருவச் சிற்பங்கள், அற்புதமான சிற்பங்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கோடிக்கணக்கான சிற்பங்கள் எல்லாம் உயிரோட்டமாய், சில பளிங்கு கற்களில், சில கற்களில், மரத்தில், ஐம்பொன்னில், கோமேதகத்தில், வைடூரியத்தில், வெறும் களிமண்ணில். இப்படி விவரிக்க இயலாத எண்ணிக்கை வடிவங்கள். அதில் மிக பெரியதாய் கிட்டத்தட்ட பாரிஸ் டவர் போல் 2 மடங்கு உயரத்தில் ஆஞ்சநேயர் சிலை. திடுக்கிட்டேன். அருகே விசாரித்தேன். இனிமேல் இடம்பெறப் போகும் இந்த பொறுப்பாளர்கள் இங்கே எப்படி? இவர் ஒருவரே ஒவ்வொரு உழுக்கும் பணியிலும் பின் பொறுப்பாளர்களுக்கு உதவ பிறவி எடுப்பார். முகம் நன்றாக இருக்கிறது, பின்னால் கோரப்பட போகிறது என்று அறியாமல் உடம்பு மற்றும் திடாகத்தனமான அந்த உடலமைப்பு இப்போது போன்றே இருந்தது. அதேபோல் பிரம்மாவின் அந்த சிலை கூட அங்கு இருந்தது. இது என்ன, அங்கு வாருங்கள் என்று சிறிது தூரம் கூட்டி போனார். கூட்டி போன இடத்தில் சிற்பங்கள் அல்லாமல் வேறு சிலதும் இருந்தது. அது பொறுப்பாளர்களின் அதி உன்னத கலைப்பொருட்கள். அதில் குருப்பாய், ஆசனங்கள், ரதங்கள் மற்றும் ஆசன பொருட்கள் எல்லாம் காற்றுக்கும் நீருக்கும் பழக்கப்பட்டதால் விரிசல் கீறல் விழாமல் சில பாதுகாப்புகள் செய்யப்பட்டிருந்தது. அதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம் என்றார்கள். இதற்குள் ராட்சச மிஷன்கள் ஊர்தியில் இருந்து இறக்கி அமிலம் தெளித்தார்கள். இது 15,000 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்குமா? ஆச்சரியமாய் இருந்தது. விசாரித்தேன். அப்படியானால் பொருட்கள் இருக்கும்போது திருவுருவங்களும் இருக்குமா? புன்னகையுடன் இருக்கும் என்றார். பொறுமை என்றார். புளூட்டோவை விட்டு கிளம்பும் முன் அந்த திருவுருவங்களை பார்த்தேன். அதில் என்னை மிகவும் கவர்ந்தது கொக்கிந்தாவின் உருவம், நர்காவின் உருவம், அந்த பிதா இயேசுவின் உருவம். எல்லாமே இறுதி பிறவியில் கிட்டத்தட்ட ஒன்று போல் இருந்தது. ஆனால் அந்த முகச்சாயல்கள் இப்போது பூமியில் மிகவும் பிரசித்தமான யாரையோ எனக்கு காட்டியது. யார் என்று மீண்டும் பயணம் முடிந்து பூமிக்கு போகும்போது தேட வேண்டும் என்று முடிவு செய்தேன். இன்னும் ஏதாவது இங்கு இருக்கிறதா? இல்லை. பொறுப்பாளர்கள் சின்னங்களுக்கு செய்ய வேண்டிய பக்குவங்களை செய்தார்கள். எல்லாம் முடிந்து கிளம்பினோம்.